அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கங்கள். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் ஒரு விசேடமான நாள். இந்து சமய வழிபாட்டுக்குரிய நாள். எல்லா மதத்தவர்களுக்குமே வெள்ளிக்கிழமை ஒரு புனிதமான நாளாகத்தான் இருக்கிறது. நேற்று எமது கிராமத்தின் பிள்ளையார் ஆலயத்தில் எண்ணெய் காப்பு நடைபெற்றது. நானும் பங்கு பெற்றினேன். அதுக்கு இனி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நாம் ஆசாரமாக இருக்க வேண்டும். மாமிச உணவுகள் உண்ணக்கூடாது, ஆசாரமாக இருக்க வேண்டும். இன்று கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. கும்பாபிஷேகத்துக்கு போவதற்கு எனக்கு விருப்பம்தான். ஆனால் எனக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்கிறது. நெட் காசு கட்ட வேண்டும். நெட் வேலை செய்கிறதில்லை உண்டு. நெட் காசு கட்டினா தான் நெட் வேலை செய்யும். எனவே அதுக்கு நெட் காசு கட்ட வேண்டும். அதை விட டயபெட்டிக் கிளினிக்கு திகதி புதுப்பிக்க திகதி வருஷத்தில் ஒரு முறை மேல் மாடியில் இருக்கும் நீரிழிவு நிலையத்துக்கு சென்று எம்மை பரிசோதித்து கொள்ள வேண்டும். எனவே அதற்கான திகதி நான் எடுக்க வேண்டும். இந்த பங்குனி மாதத்துக்குள் நான் அதுக்கான சிகிச்சையை பெற வேண்டும். எனவே அந்த பிரச்சனையும் இருக்கிறது. எனவே இந்த 2 அலுவலும் இருக்கிறபடியால் வெளிக்கிடுகிறேன். கொஞ்சம் நிதி பிரச்சனை இருக்கிறது தான். என்ன செய்கிறான்னு தெரியலை. ஏதோ சமாளிப்போம். இந்த பூமியில் கற்பத்து முட்டைக்கும் ஏதோ கருப்பத்து முட்டைக்கும் கற்பாறைகள் இருக்கிற தேரைக்கும் கடவுள் ஏதோ வாழறதுக்கு ஒரு வழி செய்திருப்பார். அதுபோல் எனக்கும் ஒரு வழி செய்திருப்பார். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த வாழ்க்கை நீடிக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியாது. அது கடவுளுடைய கைகளைத்தான் இருக்கிறது. அதுவரைக்கும் சந்தோஷமாக இருந்த நாட்கள் மிகச் சொற்பம். கவலைப்பட்ட நாட்கள் தான் வாழ்க்கையில் அதிகம். நிறைய கவலைப்பட்டு தான் என் வாழ்க்கை கழிந்து இந்த இறுதி கட்டத்துக்கு வந்து இப்பொழுது இந்த யூடியூப்பு டிக்டாக்குன்னு இந்த 2லையும் என்னை ஈடுபடுத்தி எனது கவலைகளை ஒரு பக்கம் மூட்டை தள்ளி வைத்து ஏதோ அற்ப சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அது கூட சிலருக்கு பிடிக்கதில்லை. மிக மோசமான விமர்சனங்கள். அந்த விமர்சனங்கள் அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. இதயத்தையே குத்தி குதறுவது போல் இருக்கிறது அந்த விமர்சனங்கள். இந்த மனிதர்கள் அல்ல, இவர்கள் மனித பிறப்பில் இருக்கின்ற மிருக பிறப்புகள். அடுத்தவருடைய இதயத்தை எவ்வளவுக்கு வேதனைப்படுத்தி வதைத்து சித்திரவதையில் ஒரு வகை தான் இந்த உள்ளத்து சித்திரவதை. இந்த உள்ளத்து சித்திரவதை செய்வது சிலருக்கு கைவந்த கலை. என்ன செய்கிறது? நான் முற்பிறப்பில் செய்த பாவம். எனக்கு சில உறவுகள் கடவுள் தந்த தண்டனைகள். உறவுகள் என்று சொல்லக்கூடாது. அந்த உறவுகளின் வடிவத்தில் சில தண்டனைகளை எனக்கு கடவுள் தந்திருக்கிறார். ஏதோ முற்பிறப்பில் நான் செய்த பாவம் என்று தான் நினைக்கிறேன். சொல்லுவதற்கும் சொல்லி அழுவதற்கும் யாரும் இல்லை, ஆறுவதற்கும் யாரும் இல்லை. அதில் தான் நான் இந்த யூடியூப்பையும் இந்த டிக்டாக்கும் கொண்டு வச்சிருந்து அதுகளில் கொஞ்சம் பொழுதை கழிக்கிறேன். அதனால நண்பிகள், நான் பெரும்பாலும் பெண் நண்பிகளோடு தான் தொடர்புகளை வச்சிருக்கிறேன். பெண் நண்பிகள் அவர்கள் எனக்கு லைக் போடுவார்கள், நான் அவர்களுக்கு லைக் போடுவேன். அவ்வளோதான், வேறொன்றும் இல்லை. வாழும் வரை போராட்டம் என்பது உண்மைதான். எல்லோருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். வேறு என்னம்மா சொல்வது? எதை சொல்வது? எல்லாம் கடவுளின் கைகளில் விட்டுவிட்டு நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம்.